Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு சூப்பர் அண்ட் சிம்பிள் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு யோசிக்கிறீங்களா? கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்குங்க. ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ போனால் கண்டிப்பாக இதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. என்னது? பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே 5 விசில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு. இது ஈஸி அண்ட் சிம்பிளுங்க, ரொம்பவே சிம்பிள் தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் டக்குன்னு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. இப்போ ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரை ஆட் பண்ணுறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கணுன்றதுக்காக நான் இங்கே சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடடா, இது கூட உப்பு சேர்க்க மறந்துட்டோம் இல்லையா? அதனால இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துப்போம். அந்த பட்டர் பேப்பரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். எண்ணெய் சேர்த்து இது நல்லா மேலே அப்ளை பண்ணி விட போகிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பாலித்தீன் ஷீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுடலாம். இது நல்ல ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆகிடும். இப்போ நான் டிசைனுக்காக நல்லா ஷேப் பண்ணி ஈவனாக எடுத்துகிட்டு வர போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு பக்கமும் திருப்பி பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா உருளைக்கிழங்குல போய் டிப் ஆகி பதிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். இப்போ நல்லா இதை ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன ஃபிங்கர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபிங்கர்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு கடாயை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு மசியலை இதில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கை தொடாமல் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து டிசைன் மாறாது. இதே நம்ம கையில் எடுத்தோம்னா உடஞ்சிரும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க இந்த ரெசிபி. பாருங்கள், சூப்பர் கலராக வந்திருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே போல் அடுத்த பேட்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி சூப்பர் அண்ட் சிம்பிளான ரெசிபியை நீங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம், இல்லை ஸ்நாக்ஸ் டைமுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஆஃப் கெச்சப் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பராக இருக்குங்க. அண்ட் தென் ஈவினிங்கில் நீங்கள் டீக்கெலாம் இதை வச்சு சாப்பிடும்போது வாவுன்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.